ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயாமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தாமே ஆண்டவரே அடியேனை மறைத்து ஆவியானவர் தாமே அப்பா நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்பா அதை பேச அப்பா நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவரும் பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன டேஸில் இருக்கிறோம்? லென் டேஸில் இருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்பான காலகட்டங்களில் இருக்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வர சண்டே என்ன கொண்டாட போகிறாங்க? குருத்தோலை ஞாயிறு கொண்டாட போகிறாங்க. அது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து பவனி வந்தார் இல்லைங்களா? அந்த நாட்களை நம்ம கொண்டாட போகிறாங்க. அது முடிந்த பிறகு தேவாலயத்தை சுத்திகரிப்பு நடந்ததில்ல. இது முடிந்த பிறகு அது முடிந்த ஓரிரு நாட்களிலே நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பவனியே வேதபாரகரையும் பரிசேயரையும் அந்த மற்ற மக்களை அந்த தலைவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணிடுச்சு? ரொம்ப கோபப்படுத்திடுச்சு இல்லை? இவர் எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? மரணத்துக்கு ஏதுவாக இவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி குற்றப்படுத்துறது அப்படின்றத அவங்க ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் அது. சரிங்களா? எப்படி இவரை அகப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, மத்தேயு 22:15-21 வரைக்கும் நான் படிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணை இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த பேசேஜ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நம்மளுக்கு நல்லா தெரியும். இது படிக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், இந்த ஏரோதியர்கள், இவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே நடந்துச்சு போட்டிகள் இருந்து. இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ரொம்ப ஆப்போசிட்டானவங்க. ஏன்னா பரிசேயர்கள் யூத மார்க்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த ரோம ராஜ்யத்தை அவங்க வெறுக்கிறவங்களாக இருந்தாங்க பரிசேயர்கள். ஆனால் ஏரோதியர்கள் அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரோம ராஜ்யத்தோடு சேர்ந்து இருப்பாங்க, யூதர்களாகவும் இருப்பாங்க. அப்போது பரிசேயருக்கு பிடிக்குமா? அவங்கள பிடிக்காது. ஏன்னா அவங்க யூத மார்க்கத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதியர்களை பார்ப்பாங்க. ஆனால் பாருங்கள், என்னுடைய எதிரியின் எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே யார் பொதுவாக எதிரி? இயேசு கிறிஸ்து. அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அனுப்புகிறாங்க. பாருங்கள், பரிசேயர்கள்கிட்ட அநேக சீஷர்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா மாதிரி அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்க. நீங்கள்லாம் போயிட்டு ஜீசஸ் எப்படியாவது என்ன பண்ணுங்கள், குற்றம் கண்டுபிடிங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. கூட ஏரோதியர்களும் போகிறாங்க. அவங்க எவ்வளோ ரொம்ப தந்திரமாக பேசுகிறாங்க. போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணை இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உண்மையாலுமே அறிஞ்சிருந்தாங்களாங்க? அவங்க உண்மையாலுமே அறிஞ்சிருந்தாங்களா? அறிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக அவர்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் உண்மையெல்லாம் அவங்க நம்பலை. அவங்க ஆனால் எவ்வளோ நயவஞ்சகமாக, எவ்வளோ தந்திரமாக செயல்பட்டாங்க. எதுக்காக? அவர் எப்படியாவது பேச்சில் குற்றம் கண்டுபிடிச்சிடணும். இதே ஒரு சாதாரண ஒரு மனிதனை இல்லை நம்மளே வச்சுக்கோங்களேன், யாராவது பயங்கரமாக புகழ்ந்து எதனா பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், உடனே ஆஃப் ஆகிடும். ஒரு மனுஷன் புகழ்ச்சிக்கு
அடிமையாகிடுறான் இல்லையா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வந்து சர்வ ஞானி இல்லை. இயேசு கிறிஸ்து சர்வ ஞானி. அவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தது. நம்ம வந்து முகத்தை தான் பார்க்குறோம், அவங்க பேசுகிற பேச்சு வந்து உண்மை அப்படின்னு நம்புவோம். ஆனால் தேவனுக்கு என்ன தெரியும், அவங்க உள்ளான இருதயத்தில் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்றத அறிஞ்சு அவங்க மாய்மாலத்தை நல்லா புரிஞ்சு என்ன சொல்கிறார், அவங்கள பார்த்து ஏசு அவருக்கு துர்குணத்தை அறிந்து மாயக்காரரே. மாயக்காரன்னா என்னது, ஒரு நல்லா நடிக்கிறீங்கப்பா நீங்கள். மேலே வந்து ஒரு நடிகை வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற முகம் வேறு, வெளியே இருக்கிற முகம் வேறல்ல. அது மாதிரி சொல்கிறார், மாயக்காரரே நீங்கள் ஏன் என்ன சோதிக்கிறீங்க. என்ன சோதிச்சாங்க அவங்க அப்படின்னா, இந்த பரிசேயர்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி, இந்த ஏரோதியர்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இல்லை. இப்போது இவங்களுக்கு என்னன்னா, வரி வந்து செலுத்தணுமா வேணாவா, இது இயேசு கிறிஸ்துவா சொல்லணும். அவர் ஆம்னாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, வரி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யூதர்களை எல்லாரும் பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க, பத்தியா அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்களே, அவர் உங்களை ரட்சிப்பார் நினைக்கிறீங்களே, அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார், ரட்சிக்க மாட்டார், யூதன் ரோமர்களுக்கு கீழே உங்களை இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள விரோதமாக எழுப்பி விடுவாங்க. இல்லை செலுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க ஏரோதியர்கள், நீங்கள் வந்து ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக பேசிட்டீங்க, ராயனுக்கு விரோதமாக பேசிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று அவங்க சொல்லுவாங்க. இது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வரி காசை எனக்கு காண்பீங்க, அந்த பணத்தை என் இடத்துல கொண்டு வாங்கன்றாரு. அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டுறாங்க. அப்போ அது கேட்குறாரு, இது மேலே இருக்கிற ரூபம் யாருடையது, சொரூபம் யாருடையது, அதில் இருக்க மேலெழுத்து, அது மேலே பொறிக்கப்பட்டிருக்க எழுத்து யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க இது ராயனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராயனுடையதாக இருந்தால் அது என்ன பண்ணுங்க, ராயனுக்கு செலுத்துங்க. அவங்க கேட்டதுனாங்க, நாங்கள் வரி செலுத்தலாமா வானாவா அதானே கேட்டாங்க. அப்போ ஒரு பதில் என்னவா இருக்கும், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், இதுவாக தானே இருக்கணும். இன்னும் ஒன்று ஆட் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. தேவையில்லாமல் எதையும் என்ன பண்ண மாட்டார், ஆட் பண்ண மாட்டார். அவர் சொல்கிறாரு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். அவர் எவ்வளோ அழகாக நிதானிக்கிறார் பாருங்களேன், மனுஷர்களை பகுத்தறிகிறார்ல. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட அவர் தேவன், அதனால் அவருக்குள்ளே அந்த நலங்கள் எல்லாமே இருக்குது, தன்மைகள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் எதையும் அவர் அவசரப்படாமல் நிதானமாக ஞானமாக பதிலளிக்கிறார். நம்ம கூட இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாங்க இந்த டிசெண்டன்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, பகுத்தறியும் வரம் சொல்லுவாங்க, இது ஒரு வரம். இதை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக வாங்கிக்கணும். தேவன்கிட்ட பேசி நம்ம வந்து ஜெபிச்சு, இந்த வரத்தை எனக்கு தாங்கப்பா, எது அப்போ தான் நம்மளால் ஒரு இடத்துல, ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு குடும்பத்துலேயோ எது நல்லது எது கெட்டது, யார் நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க முடியும், நமக்குள்ளே ஒரு பகுத்தறியின் ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இல்லைனா பேசுறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவோம் இல்லையா. பார்க்குறவங்க எல்லாரையும் நம்ம எப்படி பார்ப்போம், இவன் இதுக்கு தான் வரானோ, அவன் நல்லதுக்காக கூட வந்திருப்பான், அவனை வந்து நம்ம தப்பான எண்ணத்தை கொண்டு பார்ப்போம். அப்போது நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தினாதான், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எது தவறு எது கரெக்டுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது இன்றைக்கு இது நம்மளுடைய தியானம் இல்லை. இயேசு பேசி அந்த லாஸ்ட் வேர்டு, அதாவது அந்த கடைசி சொற்றுடையது பேசி முடிக்கும் போது தான் சொல்கிறாரு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள்னா தேவனுடையது என்னது? ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள். இது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, கிவ் பேக் டு சீசர் வாட் இஸ் சீசர்ஸ் அண்ட் டு காட் வாட் இஸ் காட். அதாவது ராயனுடையதை ராயனுக்கு கிவ்னு போட்டிருக்குல்ல, இந்த கிவ்வுக்கு என்ன கிரீக்க பதத்தில் அர்த்தம்னா கிவ் பேக் அப்படின்னு அர்த்தம், திருப்பி கொடு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தா தான் திருப்பி கொடுப்போம் நம்ம. அப்போது என்ன சொல்கிறாரு, இது வந்து யாருக்கு சொந்தமானது, ராயனுக்கு சொந்தமானது, ராயனுக்கு சொந்தமானது நீ என்ன பண்ணு, திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போது வரி செலுத்துறதுலாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனையே இல்லைன்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, வரி செலுத்துறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, அதை நீங்கள் எப்படியா செலுத்தி இந்த அது ஓரமாக வைங்க. அதை விட முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது, என்னது, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. நம்ம கூட இந்த உலகத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம், என்ன குரூப் எடுக்கிறது, என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் என்ன, அது இது எல்லாமே வந்து லைஃப்பில் முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொன்னால், தேவனுடையதை தேவனுக்கு நாம் கொடுக்குறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, ராயனுடையதில் என்ன இருந்துச்சு, அவனுடைய சொரூபமும் அவனுடைய மேலெழுத்தும் இருந்தது. அப்போ தேவனுடையதில் அதே மாதிரி அவருடைய சொரூபம் அவருடைய ரூபம் இருக்கும்ல. அப்போ என்னது தேவனுடையது, எது தேவனுடையது? அப்போ யார் மேலே வந்து அவருடைய சாயல் இருக்குது, எது ரூபம் இருக்குது, நாம தான் அவருடையவர்கள். அப்போ தேவனுடையவர்கள் யார்,
நம்ம தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம திருப்பி கொடுக்கணும். ஆதியாகமம் 1:27 போட்டிருக்கு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இல்லை, அப்போ தேவ சாயலை உடையவர்கள் யாரு? நாம தான். இல்லை, நாம தான் யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். அப்போ தேவனுக்கு நாமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்? திருப்பி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். எதை நம்ம திருப்பி கொடுக்கறது? என்னுடைய பணத்தை கொடுக்கறதா? எதை கொடுக்கறது? அதான் நான் என்றால் என்ன நான் எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், தேவன் அந்த நாசியிலே சுவாசத்தை ஊற்றும் போது அவன் என்ன பண்ணால் ஜீவாத்மான். ஆனால அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தான் நான். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை நான் முழுமையாக என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் கொடுக்கணும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய பிளான்ஸ், என்னுடைய திட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவனுக்குரியவைகளாக இருக்கணும், தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்கணும். இதுதான் நம்ம திருப்பி கொடுக்கறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய நோக்கங்கள், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை எதற்காக, எல்லாமே உமக்காக அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதை தான் திருப்பி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ரோமர் 12:1 சொல்லுது, அப்படிக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்யணும்னா நாமே என்ன பண்ணணும்? தேவனுக்கு திருப்பி கொடுக்கணும். அவருக்கு கொடுத்த நேரங்கள், நம்முடைய வாழ்நாட்கள்னா என்னங்க? நம்முடைய ஒரு குறிப்பிட்ட நேரங்களை தான் அவர் கொடுத்துருக்கிறார்ல. எவ்வளோ மணி நேரங்கள் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது இல்லை. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதே நமக்காக கொடுத்துருக்க அந்த நேரத்தை அவருக்காக கொடுக்குறோமா? காலையில் அது கால்குலேட் பண்ணணும். சரி, நம்ம உழைக்கிறோம் இல்லை, ஓகே, எத்தனை மணி நேரங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்? வேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு தெரியணும், இது தேவனுடைய நேரம். என்னோடய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? தேவன் கொடுத்த வாழ்க்கை. இதை திருப்பி நான் கொடுக்கணும். ஆனால் மணி நேரங்களை எவ்வளோ ஈஸியாக நம்ம செலவு பண்ணுறோம்ல. அப்போது நம்மளோட மணி நேரங்களை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். நம்ம கொடுத்த தாளந்துகள், நமக்கு எவ்வளோ தாளந்துகள் இருக்கும். நல்ல பேச்சு தாளந்து இருக்கும், எத்தனையோ தாளந்துகள் இருக்கும்ல. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட ஜாப்காக, பணத்தை ஈட்டுவதற்காக நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் அந்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செலவழிப்புமே ஆனால் நாமே அவருக்கு திருப்பி கொடுக்கிறவளாக இருக்கும். இந்த உலகமும் அந்த ராஜ்யமும் ஒழிஞ்சு போயிடலைங்க. ராயன் எவ்வளோ நாளைக்கு இருந்தார்? ரோம் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? கிரேக்கம் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? பெர்ஷியா எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? எல்லாம் சில காலங்கள் தான் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் அப்போ இருந்த மனிதர்கள் அது என்ன பண்ணாங்க? இந்த ராயம் போயிடணும், இந்த ரோமர் போயிடணும், இயேசு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு விடுதலை கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு தேவனுக்குரியவைகள் என்ன பண்ண தெரில, பெரிய விஷயமா தெரில. ஆனால் அந்த உலக ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மனுஷன் எப்படி இருக்கிறான்? காலையில் பூத்து மாலையில் உதிருகிற பூவை போல இருக்கிறான். ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில், அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம தேவனுக்காக நம்மளோட வாழ்நாட்களை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத பார்க்கலாமா? நம்ம தேவனுக்குரியது தேவனுடையதை, அது தேவனுக்கு மாத்திரமே சொந்தமானது, அது திருப்பி நம்ம கொடுக்குறோமா? அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடையதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று அர்த்தம் இல்லை. வரி கட்டாமல் இருந்தால் சும்மா விட்டுருவாங்களாங்க? டேக்ஸ் கட்டாமல் தான் சும்மா விட்ருவாங்களா? அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. அப்போது நம்ம அவருடைய இதை எடுத்துக்கிட்டா சும்மா விடுவாரா நம்மளை? அப்போது அதுக்கு தான் நியாய தீர்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போது நம்ம இதெல்லாம் எனக்கு வாஞ்சை இருக்குது, நான் என்னோடய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் வாஞ்சை. ஆனால் என்னால் முழுசாக அர்ப்பணிக்க முடியல. ஏன் அர்ப்பணிக்க முடியல? என் வாழ்நாட்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியல. ஏன் அர்ப்பணிக்க முடியலன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன மறந்துடுறோன்னா, தேவனுடையது தான் நம்மளோட வாழ்க்கை, தேவனுடையது, நாம் தேவனுடையவர்கள் என்பதை நம்ம மறந்து போயிடுறோம். உண்மையிலேயே நாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்? நான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் யோசிச்சு பாருங்கள். நான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா என் கண்ணு முன்னாடி வருது என்ன? என்னோட குடும்ப நிலை. நான் இந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், இந்த வசதிகள் எனக்குள்ளே இருக்குது, இந்த பொறுப்புகள் இருக்குது, நான் ஒரு தாய், நான் ஒரு ஆசிரியர், இது மாதிரி நம்மளோட பொறுப்பு. இதை தான் நம்ம கண்ணு முன்னாடி. நான் என்ன வருது நமக்கு முன்னாடி? நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்மளோட வசதிகள் என்ன, இதை வைத்து தான் நமக்கு இருக்கிற தகுதிகள் என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம்ன்றதுக்கு ஒரு சொரூபத்தை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஒரு ரூபத்தை கொடுக்குறோம். நமக்கு முன்னாடி ஒரு ரூபம் இருக்குது. ஜெனியா அப்படின்னா இப்படி தான், இதுதான் ரூபம்
அப்படி நம்ம கொடுக்குறோம்ல, இந்த ரூபமானது தேவ சாயலை மறைக்கிறது. அது என்ன பண்ணுது, தேவ சாயலுக்கும் அது வந்து அதை விட இது வந்து பெருசாக தெரியும் போது நம்ம தேவ சாயலை வெளிப்படுத்தாத ஜனங்களாக மாறி விடுகிறோம். சாத்தானுக்கு நம்மளை பார்த்தா ஏன் தலைமாங்க பிடிக்கல? அவருடைய சாயலில் படுத்திக்கிட்டிருக்கோம். அவருடைய சாயல்னால் வெறும் கை கால் கண் மூக்கு அதானா? இல்லை, அவருடைய தன்மைகளை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம்ல. அந்த தன்மைகள் என்ன உங்களுக்கு தெரியும்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படி தான் நம்மளை படைச்சார். அவருடைய சாயலில் தான் நம்ம படைச்சார். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துன்மார்க்கன், ரொம்ப மோசமான ஒரு கொலைக்காரன் கூட நிறைய சில நன்மைகள் அவன் செய்வான். சரியா? ஏன்னா அவன் ரட்சிக்கப்படுறானோ இல்லையோ அவன் வந்து தேவன் சாயலால் உருவாக்கப்பட்டவன். சரியா? அவருடைய சாயலாம் அழிச்சிருக்கலாம், ஆனால் அவன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவன். சில டைமில் வந்து இதையும் மிஞ்சி அது வருது. அதனால தான் அவனை ஏன்னா நல்லது எல்லாம் எங்கேருந்து வருது? தேவனிடத்துல இருந்து. சாத்தான் இடத்துலேருந்து எந்த நல்லதும் என்ன பண்ணாது, வராது. அதனால தான் துர்மார்க்கன் கூட என்ன பண்ணுறான், சில டைமில் நன்மைகளை அவன் செய்கிறான். சரி, ஒரு ஞானத்தை ஒரு காயினோ ஒரு நோட்டோ நம்ம எடுத்துக்கிட்டு அது மேலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏதாவது ஒரு படம். இல்லை, நம்முடைய நோட்டில் என்ன படம் இருக்குது? நோட்டே இல்லையாருட்டு காந்தி படம் இருக்கு இல்லையா? சரி, இந்த படத்தை நான் வந்து அதை கிரிக்கிட்டானாலோ, நம்ம முன்னெல்லாம் வந்து அதில் எழுதுவாங்க பார்த்தியா, பெண்ணில் எழுதுவாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, நீங்கள் யாருன்னா பெண்ணிலெல்லாம் எழுதியிருந்தால் நோட்டு வந்து செல்லாதுன்ட்டாங்கல்ல. அது மாதிரி நம்ம வந்து அந்த ரூபத்தை ஏதோ மாற்றுறதோ, இல்லை வந்து அந்த இடத்துல ஏன் ஃபோட்டோவை போட்டுக்கிறதோ, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது எழுதுதோ அப்படின்னா செல்லுமா? செல்லாது. இல்லை, அதுக்கு ஏதாவது விலை இருக்குமா? அது தூக்கி எறிவதற்கு தான் அது என்ன பண்ணும், சமம் இல்லையா? அது தன்னுடைய மதிப்பை என்ன பண்ணுது, இழந்து போகுது. இல்லை, நம்ம கூட வந்து தேவ சாயலை வந்து மறைச்சிட்டு அதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு ரூபம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த மதிப்பும் இல்லை. தூக்கி எறியப்பட்ட எண்ணெய்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி தூக்கி எறியப்படுவதற்கு தான் நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு, அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாதுல்ல. சில டைமில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்து என்ன பண்ணார், அந்த போர்த்திபான் மனைவி கிட்ட இருந்து ஓடுவார். ஏன் அப்படி ஓடினாருன்னா, அந்த காலத்தில் வேதாகமெல்லாம் இல்லை. ஆனால் அவர் நினச்சாரு, நான் தேவனுடையவன், நான் தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்டவன் அப்படின்றது அவர் உணர்ந்ததால தான் அவளை விட்டு என்ன பண்ணார், அவர் ஓடினார். ஆனால் நீங்கள் மோசே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவனை முட்செடியில் காண்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார், துணிஞ்சு கொலை செஞ்சார். ஏங்க, விபச்சாரம்னா வேல்யூ அதிகம், கொலைனா வேல்யூ கம்மியா? அப்படிலாம் இல்லைல்ல, ரெண்டும் ஒரே ஈக்குவல் தானே. அப்போ இவர் துணிஞ்சு கொலை செய்கிறார். ஆனால் நம்ம அதை விட்டு பார்க்குறோம், வீரமாக பார்க்குறோம். அவர் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஜனங்களுக்காக, அதுவும் பாவம் தானே. அவர் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, தேவ சாயலாகிய அன்பும் பொறுமையும் அது என்ன நீடிய சாந்தமும் அங்கே விலங்கலை. அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு, கோபம். நான் என்பது அவருக்குன்னு ஒரு சொரூபத்தை வச்சுருந்தார். என்ன சொரூபத்தை வச்சுருந்தார், நான் எங்கே படிச்சிருக்கேன், இங்கே வளர்ந்துருக்கேன், எகிப்தில் நான் ஒரு பெரிய ஆள், நான் யார், ராஜாக்கு பிள்ளை, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். அதனால் அந்த ரூபமானது தேவ சாயலை என்ன பண்ணிடுச்சு, மறைச்சிடுச்சு. அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த தேவ சாயலை காண்பிக்க முடியல. அதே மாதிரி யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைக்க வேண்டியவர்கள் எல்லாம் கரெக்டாக கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல யார், நான் நல்லா பேசுவேன், நல்லா ஏமாற்றுவேன். ரெபேக்கா வேற சொல்லி அனுப்புகிறாங்க, நீ வந்து நான் அந்த சாபத்தை நான் எடுத்துக்கிறேன்றாங்க. அதனால ஒரு தைரியம் அவருக்கு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே அன்பு வெளிப்படலை, அங்கே ஏமாற்றுகின்ற ஒரு உண்மையான குணங்கள் வெளிப்படலை. அங்கே என்ன வெளிப்பட்டது, அது யாக்கோப்பினுடைய ரூபம், என்ன ஏமாற்றுகிறவன் என்ற ரூபம் தான் அங்கே வெளிப்பட்டது. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு உருவம், அதாவது இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு தேவன் எப்படி ஆதாமை உருவாக்கினாரோ அந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு சரியான சாயல், தேவனுடைய சரியான சாயலாக இருந்தார். அவரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணதாகவோ தனக்காக எதுவும் செய்து கொண்டதாகவோ இல்லை. அவரோட வாழ்நாட்கள் குறுகியதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை முழுவதுமாக என்ன பண்ணார், அவருடைய பாதத்தில் வச்சுட்டார். அதாவது அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, என்னதுக்காக வந்தாரோ அதை அவர் செய்வதில்லை. அவர் சொல்கிறாரு, நான் வந்து 12 வயசு தான் இருக்கும், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்வதில்லை நான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட நோக்கம் எல்லாம், அவரோட எண்ணம் எல்லாம், அவரோட வாழ்நாட்கள் எல்லாம் எதை பரித்தியாக இருந்துச்சு, அவருக்கு இது தேவனுடையது, தேவனுக்கு கொடுக்கணும். நம்மளுடைய எக்ஸாம்பிளாக தானே அவர் வாழ்ந்துட்டு போனார். அதனால நம்ம இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய ஞானம், நம்ம ஒரு காயின் தான், தேவனுடையவைகள் தான். நம்ம வந்து
கரெக்டாக இருக்குமா, இல்லை அந்த சொரூபத்தை இழந்துட்டோமா, நம்ம வேல்யூவை இழந்துட்டோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தேவன் சொல்கிறார், இழந்து போனதை தேடவோ ரட்சிக்குமே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் இல்லையா. அதனால் அவரை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். உண்மையிலேயே யாரை பார்த்துங்க சொல்கிறாரு, தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கள்னு அந்த பரிசேயர்களையும் அந்த ஏரோதியர்களும் பார்த்து கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க எங்களுக்கு வேதாகமோ நல்லா தெரியும், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஊழியந்தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்திருந்தார்களே, ஆனால் அவருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், திறக்கப்பட்டிருக்கோம். அவர் இயேசு கிறிஸ்துவை மேசியாகவும் அவர்கள் இரட்சகராகவும் அறிந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ரூபம். அவங்கள எல்லாரும் என்ன பண்ணோம், முகஸ்துதி பண்ணணும். நான் ஒரு பர்ஃபெக்டான மேன், சுயநீதி, அதுதான் என்னாச்சு, ஒரு ரூபமாக அவங்க முன்னாடி நின்னதால் அவங்க தேவ சாயலை பிரதிபலிக்காமலேயே போயிட்டாங்க. இன்று நம்மை பார்த்து தேவன் கேட்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள், உங்களுடைய நேரங்களை தேவனுக்கு செலுத்துங்கள், உங்கள் தாளந்துகளை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு தேவன் நம்மை பார்த்து கேட்குறார். நம்ம சொல்லலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவங்களெல்லாம் போயாச்சு, நான் தேவனுடைய ரூபமாக தானே இருக்கேன் அப்படின்னா பவுல் ஏன் அப்படி சொல்லணும்? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்கு உருவாங்க, நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது நமக்குள்ள கிறிஸ்து, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய சாயலை நாம் உடையவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய சாயலை நம்ம உடையவர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம அதாவது கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். நாம் தேவனுக்கு உண்மையாகவே நாம் தேவனுடையவர்கள் என்று அறிந்து தேவனுக்கு நாம் உண்மையாகவே ஒப்பு கொடுப்பவர்களாக இருப்போமே. ஆனால் நம்ம எப்படி இருப்போம், நம்முடைய ஆசை இச்சைகள், அந்த சுய ரூபம் அதெல்லாம் பண்ணிருக்கோம், சிலுவையில் அறையப்படும். நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க, இயேசுவை பார்ப்பாங்க இல்லை, அவருடைய சாயலை நம்மளை பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. தேவனுடைய சாயல்னா என்னங்க, இந்த கனி தாங்க. என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இதெல்லாம் தான் என்னது, தேவனுடைய சாயல். இந்த சாயல் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு ருசியாக நம்ம பார்ப்போமா? தேவனே இந்த சாயல் என் கூட இருக்குதா அப்படின்னு கண்களை மூடி நாம் பார்ப்போம். இதே சாயலை தாங்க ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கான். அந்த மனுஷங்கிட்ட நம்ம தேவனுடைய சாயலை உடைய மனுஷங்கிட்ட தேவனுடைய சாயலை நம்ம பிரதிபலிக்கிறோமா, அன்பை பிரதிபலிக்கிறோமா? ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் மற்றவங்களை சபிக்காதீங்க, ஏன்னா அவங்க தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எத்தனை பேர் சபிக்கிறோம், நம்ம சாயலில் இருக்கிற பிள்ளைகளையே சபிக்கிறோம். நம்ம இல்லை கோவத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் நம்ம சபிக்கிறவர்களாக இருக்கோம். தேவன் சொல்கிறாரு, என்னோட சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை நீ சபிக்கக்கூடாது அப்படின்றாரு. நம்ம தேவனோட சாயலை பிரதிவர்களுக்கெல்லாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஜெபிப்போமா? அப்படி இல்லைனா, அப்பா எங்களை என்ன பண்ணுங்க, உங்களோட சாயலாக என்னை மாற்றுங்க, உங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஒரு நாணயத்தில் இப்படி தான் இருக்குது, அது வெள்ளி நாணயமோ இல்லை பொன் நாணயமோ இருந்தால் என்னங்க பண்ணுவாங்க, அது நெருப்பில் போட்டு திரும்ப புடம்பிடுவாங்க. புடம்பிட்டு அந்த அந்த அவருடைய முகம், அந்த செய்கிறவருடைய முகம் அதில் தெரிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, புடமிடுவாங்க. அவரோட சாயல் அதில் தெரியும் போது தான் அதை சுத்த பொண்ணாகவும் சுத்த வெள்ளியாகவும். அப்போ நமக்கு சொல்லலாம், அப்பா எங்களை சுத்த பொண்ணாக எங்களை புடமிடுங்க, ஒரு வெள்ளியை போல் எங்களை புடமிடுங்க. நம்ம ஜெபிப்போமா கண்களை மூடி? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சாயலாக படைத்தீரே ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுய இச்சைகள், மாம்ச இச்சைகளினாலே அப்பா நாங்கள் ஒரு ரூபத்தை உண்டு பண்ணி அப்பா நம்முடைய சாயலை ஆண்டவரே நாங்கள் மறைத்து விடுகிறோமே ராஜா. அப்படியாய் நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே, உம்மை காணவும் அப்பா தேவனுடைய தன்மைகளை எங்களை காணவும் ஆண்டவரே. அப்பா நீ எங்களை உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீங்கள் புடமிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை புடமிடுங்க ராஜா. இசப்பாமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சாயை எங்கள் பிரதிபலிக்கும் வளவும் ஆண்டவரே, தேவ சாயலாக நாங்கள் மாறும் வளவும் ஆண்டவரே. அப்பா எங்களை புடமிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சாயலை பிரதிபலிக்கவும் அப்பா உம்முடையதை உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கவும் ஆண்டவரை கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.